கரூரில் நள்ளிரவில் முகமூடி கொள்ளையர்கள் உலாவுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடப்பாரை, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மிரட்டும் கொள்ளையர்கள் போலீஸ் வலையில் சிக்குவார்களா? கரூர் மாவட்டம் வெள்ளியணை தில்லைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் இவர் மணவாடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட வீடு ஒன்றை சொந்தமாக வாங்கியுள்ளார். 3 மாதங்களாகியும் அந்த வீட்டில் அவர் குடியேறாமல் உள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்தபடி கொள்ளையர்கள் 2 அங்கு வந்தனர். மதில் சுவர் ஏறி குதித்த கொள்ளையர்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை கீழ்நோக்கி திருப்பி வைத்துள்ளனர். பின்னர் தாங்கள் தயாராக கொண்டு வந்திருந்த கத்தி மற்றும் கடப்பாறையால் புது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். வீட்டிற்குள் டிவி, பிரிட்ஜ், சோஃபா, கட்டில் உள்ளிட்ட பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டுமே இருந்துள்ளன. தாங்கள் எதிர்பார்த்து வந்தது போன்று நகை, பணம் எதுவும் இல்லாததால் கொள்ளையர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் வந்து சென்ற காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்ததைக் கண்டு வீட்டின் உரிமையாளர் முருகன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் ஆளில்லாத வீட்டிற்குள் கொள்ளையர்கள் 2 பயங்கர ஆயுதங்களுடன் வந்து சென்றது குறித்து வெள்ளியணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மையில் மாயனூர் அருகே தேங்கல் பகுதியில் தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த வயதான தம்பதியை தாக்கி முகமூடி கொள்ளையர்கள் கத்தி முனையில் பணம் மற்றும் தாலி செயினை பறித்துக் கொண்டு ஓடினர். வீட்டின் வெளியே தடுக்க வந்தவர்களை அரிவாளால் வெட்டிவிட்டு கொள்ளையர்கள் காரில் ஏறி தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடப்பாரை, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் உலாவரும் கொள்ளையர்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் மீண்டும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு போலீஸ் விரைந்து செயல்பட்டு முகமூடி கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.